ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு நம்ம திருப்பாவை அத பத்தி அனுபவிக்க போறோம். இந்த திருப்பாவைய எழுதியது யார்? இந்த 30 பாசுரங்கள்ல என்ன இருக்கு? இதெல்லாம் பத்தி நம்ம இன்னைக்கு ரொம்ப அழகா பார்க்கலாம். அதுலயும் முக்கியமா 27லேருந்து ஆரம்பிச்சு 29வது பாசுரம் வரையும் என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதாவது திருப்பாவை அப்படின்றதுனாலே ரொம்ப உயர்ந்ததான ஒரு ஸ்லோக கிரந்தம். திருப்பாவைய அறியாதவங்க யாருமே இருக்க முடியாது. சின்ன குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு பெரியவங்க வரையும் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே திருப்பாவ தெரியும். இதே நீங்க 4000த்துல பெரிய திருவந்தாதி தெரியுமா? சிறிய திருமடல் தெரியுமான்னு கேட்டா நெறைய பேருக்கு தெரியாது. ஆனா திருப்பாவைய யாருக்குமே தெரியாம இருக்காது. அதே மாதிரி நம் கோதை ஆண்டாள் நாச்சியார தெரியாதவாளே இருக்க முடியாது. ஆண்டாள் 12 ஆழ்வார்கள்ல ஒருவர். பெரியாழ்வாரோட பெண் பிள்ளை. பூமாதேவியோட ஸ்வயம் அவதாரமே நம் ஆண்டாள். இவாதான் திருப்பாவை அப்படின்னு 30 பாசுரங்களை பாடியிருக்கா. இந்த திருப்பாவை அப்படின்ற பாசுரம் எப்ப எப்படி ஆண்டாள் பாடினா அப்படின்றத பார்க்கலாம். இது போறதுக்கு முன்னாடி நம் சுவாமி ராமானுஜர் விஷயம் ஒண்ணுதான் அனுபவிக்கணும். நம் சுவாமி ராமானுஜருக்கு எண்ணிலடங்காத திருநாமங்கள் இருந்தாலும் திருப்பாவை ஜீயர் அப்படின்னு அவர் அழைக்கப்படுறார். இதற்கு காரணம் என்னன்னா, அவர் பிட்சைக்கு போகும்போது, அதாவது உஞ்சவர்த்திக்கு போகும்போது திருப்பாவை பாசுர அனுசந்தானம் பண்ணிண்டே தான் போவாராம். அதனால அவருக்கு திருப்பாவை ஜீயர் அப்படின்ற திருநாமமும் உண்டு. ஆண்டாள் அப்படின்னாலே திருப்பாவைன்றது நமக்கு ஞாபகம் வந்துடும். இந்த திருப்பாவை அப்படி என்னங்க வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பாவையை எப்படி வேணா நம்ம அன்வயம் பண்ணலாம். அதாவது எந்த விஷயத்த வேணா திருப்பாவை மூலமா நம்ம சொல்லலாம். வேதம் அனைத்துக்கும் வித்தாகும்ன்றார். அதாவது வேதத்துக்கே, அதாவது ஒரு மரம் வளரணும்னா அதுக்கு விதைன்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வேதத்துக்கே ஒரு வித்து போல இருக்கான் ஆண்டாளுடைய இந்த திருப்பாவை. இதுல பாத்தீங்கன்னா முதல் 5 பாசுரங்கள் வருது இல்லையா? மார்கழி திங்கள்லேந்து ஆரம்பிச்சு நமக்கு மாயனை மண்ணு வரையும் வரும். இந்த 5 பாசுரங்கள்னால ஆண்டாள் என்ன பண்றான்னா ஒரு நோன்பு நோக்குறா. ஆண்டாள் இந்த திருப்பாவ பாசுரத்தை மார்கழி மாசத்தை தேர்ந்தெடுத்து அதுல சொல்ல ஆரம்பிக்கிறா. ஏன்னா பகவான் கிருஷ்ணனே பகவத்கீதையில 10வது அத்தியாயத்துல 35வது ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காரு? மாசானாம் மார்கஷீர் ஷோகம் அப்படின்னு இருக்காரு. அதாவது மாதங்களில் நான் மார்கழின்னு சொன்னதுனால ஆண்டாள் இந்த மார்கழி மாதத்தை தேர்ந்தெடுக்கிறா. அதாவது ஆயர்பாடியில பெண்கள் கோகுலத்துல கிருஷ்ணன் வாழ்ந்த காலத்துல அந்த கோகுல பெண்கள் அத்தனை பேரும் கிருஷ்ணனை அடையணும்னு சொல்லிட்டு காத்தியாயனி அப்படின்ற நோன்பு பண்ணியிருக்காங்க. அதையே தான் ஆண்டாள் பின்பற்றி இந்த மார்கழி மாத நோன்ப இருக்கா. இந்த முதல் 5 பாசுரங்கள்னால இந்த நோன்பு நான் இருக்கேன் அப்படின்னு விரதம் இருக்க போறேன் அப்படின்றத சொல்லி சில பெண்கள் எல்லாரும் ஒன்று சேரறாங்க. நோன்போட சிறப்பை சொல்றாங்க. அதுதான் இந்த முதல் 5 பாசுரத்துல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 15வது பாசுரம், அதாவது புல்லும் சிலம்பினகான்ல ஆரம்பிச்சு எல்லே இளங்கிளியேன்ற பாசுரம் வரையும் பார்த்தீங்கன்னா மற்ற பெண்கள் தோழிமார்கள் அத்தனை பேரையும் ஒரு ஒரு வீடா போய் அழைக்கிறாங்க. வாங்க நம்ம கண்ணனை எழுப்பலாம்னு சொல்லிட்டு. 16லேருந்து 20 வரையும் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய ஆரம்பிச்சு 33 பாசுரம் வரையும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து கண்ணனை எழுப்புறாங்க. 21லேருந்து 26வது பாசுரம், அதாவது ஏற்றக்கலங்கள்ல ஆரம்பிச்சு மாலே மணிவண்ணா பாசுரம் வரையும் கண்ணன் கிட்ட அவ போய் வேண்டிக்கிறா. நோன்பு நாங்கெல்லாம் இருக்கோம், நீதான் பறை தந்து அருளணும்னு சொல்லிட்டு வேண்டா. இத மாதிரி அமையறது இந்த பாசுரங்கள் அது எல்லாமே. கடைசியா 27, 28, 29 இன்னைக்கு நம்ம விசேஷமா அனுபவிக்க போறோம்.
முழு திருப்பாவையுமே நீங்க இன்னைக்கு ஒரு லேப்டாப்போ, செல்லையோ எடுத்து அதோட டைப் பண்ணீங்கன்னா அர்த்தத்த குடுத்துரும். ஆனா விசேஷமான அர்த்தத்த இத மாதிரி பெரியவா சொல்லி நம்ம கேட்டத உபன்யாசங்கள் மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட விசேஷ அர்த்தத்த இந்த 27, 28, 29 ஸ்லோகங்கள்ல நம்ம இன்னைக்கு அனுபவிக்கலாம். அதாவது நம்ம சம்பிரதாயத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? அர்த்தம். இந்த அர்த்தம் தான்ப்பா ரொம்ப முக்கியம் அப்படின்னு ராமானுஜ சம்பிரதாயத்துல நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது அர்த்த பஞ்சகம் அப்படின்ற அர்த்தத்தை. அர்த்த பஞ்சகம் அப்படின்னா என்ன? பிராபியஸ்ய பிரம்மனோ ரூபம் பிராப்துஷ்ச பிரத்யகாத்மனः பிராப்தி உபாய பலம் ச ஏவ ததா பிராப்தி விரோதிச்ச அப்படின்னா என்ன அப்படின்னா, பகவானுடைய ஸ்வரூபம், ஜீவாத்மா அத்தோடைய ஸ்வரூபம், உபாயத்தோடைய ஸ்வரூபம், பலத்தோடைய ஸ்வரூபம், இத்தனை நாள் நம்ம பகவான அடையாம தடங்களா இருந்த விரோதி அத்தோடைய ஸ்வரூபம். இந்த 5 விஷயத்தையும் ஒருத்தர் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா. 5ன்றது ரொம்ப பெருசா இருக்கே அப்படின்னா, இத 3ஆ சுருக்கி நம்ம சம்பிரதாயத்துல நமக்கு தரா. தத்துவஹித புருஷார்த்தம்னு. தத்துவம்னா அந்த தத்துவம்னா பகவானே தத்துவம். அதை அறிஞ்சுக்கிற ஜீவாத்மா. பகவத் ஸ்வரூபம், ஜீவஸ்வரூபம் 2மே தத்துவத்துல வந்துரும். அடுத்தது ஹிதம், வழி, உபாயம், சரணாகதியே வழி. அடுத்தது புருஷார்த்தம். புருஷார்த்தத்துக்கு போனோம்னா விரோதிகள் போனாதான் பெருமாள் கிட்ட போக முடியும் அப்படின்றதுனால விரோதி ஸ்வரூபமும் பலஸ்வரூபமும் அதுல வந்துடுறது. தத்வஹித புருஷார்த்தம். இந்த 3 கூட எனக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டங்க அப்படின்னா 2 விஷயம். பிராப்யம், பிராபகம். பிராப்யம்னா அடைய வேண்டிய பகவான், பிராபகம்னா அடையும் வழி. அவ்வளவுதான். இது 2த்த தெரிஞ்சுட்டா போதும். இன்னைக்கு நம்ம இந்த 27 கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா பாசுரத்தில இதில் இந்த 28வது கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அந்த பாசுரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 29வது சிற்றஞ்சிறுகாலே பாசுரம். இந்த 3 பாசுரங்கள்ல இந்த பகவத் ஸ்வரூபம், ஜீவஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம், பலஸ்வரூபம், உபாய ஸ்வரூபம் எல்லாத்தையுமே அனுபவிக்க போறோம். இனிமேல் நமக்கு 27வது பாசுரம் கூடாரை வெல்லும்னா என்ன ஞாபகம் வரணும்னு சொல்றேன் பாருங்களேன். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம்பெரும் சன்மானம்ன்ற மாதிரி பாடியிருப்பா. இப்போ கூடாரை வெல்லும்னா என்னன்னா, தனக்கு விரோதிகளை கூட தன்னுடைய குணங்களை காட்டி ஜெயிக்கக்கூடியவராம் பகவான். அப்ப அவர்கிட்ட எப்பேற்பட்ட குணங்கள் இருக்குன்னா, சௌலபியம், சௌஷீல்யம், வாத்சல்யத்தை கொண்டு விரோதிகளை ஜெயிப்பா. இப்ப நம்மள மாதிரி பக்தர்களை எப்படி ஜெயிப்பார்னா, நமக்குள்ளேயே இருக்க அகங்காரம், மமகாரம் போனாதான் நம்ம பகவத் திருவடியை அடைய முடியும். அதனால நம்மை இந்த அகங்காரம், மமகாரத்தை நம்ம கிட்டேந்து போக்கி நம்ம பகவான் அவருக்கு ஆட்படுத்துவாராம். இத மாதிரி உயர்ந்த ஒரு குணத்தை இந்த ஸ்லோகத்துல அவர் காமிக்கிறார். அதுலேருந்து இந்த இடத்துல நமக்கு பகவத் ஸ்வரூபம் தெரியறது. உண்மையாலே இந்த பாசுரத்துல என்ன சொல்றாங்க? அந்த பெண்கள்லாம் போய் பெருமாளை பாடுறா. அப்ப பெருமாளோட ஸ்வரூபம் தெரிஞ்சு பாடுறா இல்லையா? பகவத் ஸ்வரூபம் தெரியறது. அவ கேட்கறது எல்லாமே பெருமாள் கொடுத்துடுறாளாம். பால், நெய், ஆபரணங்கள். உண்மையாவே அவ இந்த இடத்துல பால், நெய், ஆபரணங்களை தான் கேட்டிருக்காளான்னு பார்த்தா கிடையாது. உண்மையாவே அவ கேட்கறது பகவானோட அனுக்கிரகம். அது மட்டும் இல்லாம கைங்கரியம். முதல்ல இந்த பாசுரத்தினால பகவத் ஸ்வரூபத்தை தெரிஞ்சுண்டு பகவத் அனுக்கிரகமே நம்ம பெருமாளை அடையறதுக்கு வழி அப்படின்றத காண்பிக்கிறது கூடாரை வெல்லும் அப்படின்ற பாசுரம். சரியா? அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பாசுரத்தினால நம்ம பகவத் ஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டோம். அடுத்தது பகவத் அனுக்கிரகம் வேண்டும் அப்படின்றத தெரிஞ்சுட்டோம். அதாவது ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு பெருமாள் சன்னதிக்கு போய் நம்பாத்திலேயே நம்ம பெருமாள் வச்சிருக்க அந்த இடத்துக்கு போய் பெருமாளை சேவிக்கணும்னு நினைச்சா கூட பெருமாளோட அனுக்கிரகம் இருந்தாதான் பெருமாள் திருவடியை போய் நம்ம நம்பாத்திலேயே இருக்கோம் பெருமாள் சன்னதி. ஆனா அதை நம்ம போய் ஒரு நாள் கூட போய் அந்த பெருமாளை கையை கூப்பி இருக்க மாட்டோம். அதுக்கு காரணம் பெருமாளோட அனுக்கிரகம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப பெருமாளை அடையணும்னா
பெருமாளோட அனுக்கிரகம்ன்றது ரொம்ப முக்கியம். அதையும் கைங்கரியம் பெருமாளுக்கு செய்யறது தான் நம்மளோட குறிக்கோளா இருக்கணும். அப்படின்றதையும் இந்த கூடாரை வெல்லும்ன்ற பாசுரம் காமிக்கிறது. அடுத்தது கறவைகள் பெண் சென்று. இப்படின்னாலே இது சரணாகதி பாசுரம். அதாவது நாங்கள் உன்னோட முழுமையா உன்கிட்ட சரணடைஞ்சிட்டோம். எங்களுக்கு உன்னைத் தவிர வேற கதியே கிடையாது. உன்னைத் தவிர வேறு ஆதாரமே கிடையாது அப்படின்றத காண்பிக்கிறது தான் இந்த பாசுரம். இது உபாய ஸ்வரூபத்தை காமிக்கிறது. எனக்கு உன்னை விட்டா வேற கதியே கிடையாது. நீயே எனக்கு உபாயம், நீயே எனக்கு எல்லாம் சொல்லிட்டு பெருமாள் திருவடியை சரணாகதி பண்ணி பற்றற பாசுரம் பரிபூர்ண சரணாகதி பாசுரம் அப்படின்னே இதை சொல்லுவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 29வது பாசுரம் சிற்றன் சிறுகாலே. அதாவது திருப்பாவையிலே கிரீடம் போல ஒரு பாசுரம்னா அது சிற்றன் சிறுகாலே தாங்க. ஜீவன் தன் ஸ்வரூபத்தை உணர்ந்து விரோதியா இருக்க விரோதி சுரூபத்தையும் உணர்ந்து பெருமாளை எப்படி அடையறார், அந்த பெருமாளை அடைந்து அவனுக்கு கைங்கரியம் பண்ற அந்த பலஸ்வரூபத்தையும் அவர் தெரிஞ்சுக்கிறார். ஜீவஸ்வரூபம், பலஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம், இது மூன்றையுமே காண்பிக்கிற பாசுரம் தான் இந்த சிற்றம் சிறுகாலே அப்படின்ற பாசுரம். அதாவது இந்த பாசுரத்துல என்ன சொல்றான்னா, எங்களுக்கு இந்த லோகத்து செல்வம் வேணாம், இந்த லோகத்து ஸ்வர்க்கம் வேணாம், இந்த லோகத்து தனி சுகம் எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு என்ன வேணும்னா உனக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அப்போ நமக்கு எதுவும் வேண்டாம், பெருமாள் திருவடி தான் வேணும்னு சொல்லிட்டு ஜீவன் தன் ஸ்வரூபத்தை உணரும் பாசுரம் தான் இந்த பாசுரம். அது மட்டும் கிடையாது, மற்றை நம் காமங்கள் மாற்று. அதாவது எனக்கு மத்த இடத்துல ஆசை இருக்கு, அதெல்லாம் நீ எனக்கு போக்கி கொடு, அப்பதான் நான் உன் திருவடியை அடைய முடியும்னு விரோதியை போக்கி கொடுன்னு சொல்லி விரோதி ஸ்வரூபத்தை உணர்ற பாசுரம். அது மட்டும் கிடையாது, எனக்கு என்ன பலன், உன் திருவடியை அடைஞ்சு உனக்கு கைங்கரியம் பண்றதுதான் எனக்கு பலன் அப்படின்னு சொல்லிட்டு பலனான புருஷார்த்தத்தையும் உணர்ற பாசுரம். அதனால ஜீவஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம், பலஸ்வரூபத்தை உணர்த்துற பாசுரம் தாங்க இது. இப்ப இது மூணுத்துக்குள்ள நம்ம 27, 28, 29வது ஸ்லோகத்தினால முதல் 27வது பாசுரம் கூடாரை வெல்லும்ன்றதுனால பகவத் ஸ்வரூபத்தோட கூடி பகவத் அனுக்கிரகம் நமக்கு தேவை, அது இருந்தாதான் பெருமாளை அடைய முடியும்ன்றதையும் 28வது பாசுரத்தினால சரணாகதியே பகவானை அடைய ஒரே உபாயம் அப்படின்றதையும் 29வது பாசுரம் சிற்றஞ்சிறுகாலேயனால ஜீவஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம், பலஸ்வரூபத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கடைசியா வங்க கடல் கடைந்த மாதவனே கேசவனே திங்கள் திருமுகத்துன்ற மாதிரி இந்த பாசுரம் மங்கள பாசுரம்னு அர்த்தம். அதாவது அதாவது பலஸ்ருதின்னு சொல்லுவோம். யார் இந்த 30 பாசுரத்தை பக்தியோடையும் அர்த்தம் தெரிஞ்சும் நம்பிக்கையோடும் சொல்றாங்களோ அவங்களுக்கு பகவானோடைய அனுக்கிரகம், பகவானோடைய அனுபவம், பகவானோடைய கைங்கரிய பாக்கியம், வீடு பேராகிய மோட்சம், இது எல்லாமே பகவத் பிரீத்தியர்த்தத்தோட கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி அமையிறது. அதனால இனிமேல் நம்ம இந்த திருப்பாவை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த அர்த்த பஞ்சகத்தை ஒரு பாசுரத்துக்கும் பொருத்தியும் நம்மளால சொல்ல முடியும். இருந்தாலும் இதெல்லாம் விசேஷமாக 27, 28, 29 விசேஷமா இதுக்காகவே சொல்லப்பட்ட பாசுரங்கள்ன்றதுனால கூடாரை வெல்லும்னா நம்மள நிறைய பேரை கேட்டா என்ன தெரியுமா சொல்வா, அண்ணி தினம் சக்கர பொங்கல் பண்ணுவாப்பா, சக்கர பொங்கல் பாசுரம்வா. அதே 28 கறவைகள் பின் சென்றுனா தயிர் சாதம் பண்ணுவாப்பா, தயிர் சாத பாசுரம்வா. 29 சிற்றன் சிறுகாலே இது சாத்துமூரா பாசுரம்பான்வா. அப்படிலாம் இனி ஞாபகம் வச்சுக்காம சிற்றன் சிறுகாலேனா பகவத் அனுக்கிரகம்னும், சிற்றன் சிறுகாலே கூடாரை வெல்லும்னா பகவத் அனுக்கிரகம்னும், கறவைகள் பின் சென்றுனா அது உபாயம் சரணாகதி பாசுரம்னும், சிற்றன் சிறுகாலேன்ற 29வது பாசுரம்னா நமக்கு உடனே என்ன ஞாபகம் வரனா ஜீவஸ்வரூபம், பலஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபத்தை காண்பிக்கிற பாசுரம்னு நம்ம நினைவு கொள்ளணும். ஆண்டாள் உயர்ந்ததான இந்த கிரந்தத்தை நமக்கெல்லாம் கொடுத்து 30 நாட்களும் பாசுரங்களை சொல்லி நம்மளை பாடச் செய்து இந்த 30 பாசுரங்களை நம்ம பாடுறதுனால நம்ம பகவானுக்கு ரொம்ப அணுக்கமானவாளா ஆயிடுவோம். அதனால ஆண்டாள் சொன்ன இந்த திருப்பாவைய இந்த மார்கழி மாச 30 நாளும் நம்ம சொல்லி ஆண்டாளோட அனுகிரகத்தை பெறணும்.
இன்றோ திருவாடிப் பூரம் எமக்காக அன்றோ ஆண்டாள் அவதரித்தாள் குன்றாத வாழ்வான வைகுந்த போகன் தன்னை இழந்து ஆழ்வார் திருமகளாராய் கோதை ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.